பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த கையும் பாடியை வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியுது சார். He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். துல்கர் சல்மான் தயாரிப்பில் கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லன் நடித்து திரையரங்கில் நேரடியாக மலையாளத்திலும் டப் செய்யப்பட்டு தமிழிலும் வெளியாகியிருக்கும் படம் லோகே பார்ட் 1 சந்திரா. துல்கர் சல்மானின் வே ஃபாரர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மலையாளத்தில் முதல் பெண் ஹீரோ படம் இது. லோகே பார்ட் 1 சந்திரா இதன் டைட்டில். டாமினிக் அருண் இயக்கியிருக்கிறார். புராண கதையும் ஃபேண்டசியும் கலந்து உருவாகியுள்ள மலையாளத்துக்கு புது ஸ்டைலான படம் இது. முதலாவது மலையாள சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட் என்பதால் இந்தியா முழுமையும் சாதனை படைக்கும் என்கிற எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். முன்பு மின்னல் முரளி வந்து பேசப்பட்டதைப் போல இதுவும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கிறது. மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் படம் உட்பட 3 படங்கள் ஓணம் பண்டிகை வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. அதில் லோகே பார்ட் 1 சந்திரா எந்த லெவல் படம் என்பதை பார்ப்போம். இந்த வெளியீடுகளில் 2 கல்யாணி பிரியதர்ஷன் ஹீரோயினாக ஃபேண்டசி ஆக்ஷன் படத்திற்கு ஏற்றார் போல கனகச்சிதமாக தன்னை மாற்றியமைத்து கொண்டு நடித்திருக்கிறார். கல்யாணி பிரியதர்ஷன் இதற்கு முன்பு பார்த்தவர் போல இல்லை, முற்றிலும் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் கல்யாணி பிரியதர்ஷன். நஸ்லன் அப்பாவித்தனத்தோடு கூடிய பாடி லாங்குவேஜில் முதன்மை பாத்திரத்தில் அசத்தியிருக்கிறார். இன்னொரு புறம் பெண்கள் என்றாலே வெறுக்கும் கொடூரமான வில்லனாக மிரட்டியிருக்கிறார் சாண்டி மாஸ்டர். மூவருக்குள்ளும் வித்தியாசமான நடிப்பை வெளிவர வைத்திருக்கிறார் இயக்குனர். யூனிவர்ஸை அடுத்தடுத்து பெரிதாக்கிவிடும் நோக்கத்தில் துல்கர் சல்மான் உட்பட பல கேரக்டர்கள் வந்து கேள்விகள் பல நம் மனதில் எழச் செய்து படத்தை முடித்திருக்கிறார்கள். ஹாலிவுட் படம் மாதிரியே நம் படம் இல்லையே என்ற விரக்திக்கு ஹாலிவுட் படங்களை காப்பிடித்தது போல சில பாகங்களை வைத்து படத்தை முடித்திருக்கிறார் இயக்குனர். ஒளிப்பதிவு, கிராஃபிக்ஸ், இசை இவை 3ம் இப்படத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பவை. அவையெல்லாம் சிறப்பாகவே கையாளப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் கதை நடக்கிறது. அங்கே கேரளாவை சேர்ந்த 3 இளைஞர்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். காதல் தோல்வியில் இருந்து மீண்டு கொண்டிருக்கும் நஸ்லன் பெங்களூரில் எதிர் வீட்டில் புதிதாக வரும் கல்யாணி பிரியதர்ஷனால் ஈர்க்கப்பட்டு பிறகு அவரை ஃபாலோ செய்கையில் அவரிடம் அமானுஷ்யமான விஷயங்கள் தெரிகிறது. அந்த சந்திராவுக்கே ஆபத்து. அவரை நஸ்லன் மீட்டாரா? சந்திரா கல்யாணி பிரியதர்ஷினி அவருடைய கேரக்டர் என்ன என்பது நஸ்லன் போலவே நமக்கும் பீதியை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்கள் வரவிருக்கிறது என்பதை கதையோட்டத்தில் தெரிந்து கொள்ள முடிந்தது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.